இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது நல்ல அப்பா யார், கூடாத அப்பா யார் என்பதை பற்றி. முதலாவது பார்ப்போம், நல்ல அப்பா யார் என்று. ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளையோ 2-3 பிள்ளைகளோ இருந்தால் இந்த பிள்ளைகளோடு அன்பாகவும் இவர்களுக்கு செல்லம் கொடுத்தும் இவர்கள் கேட்கிறதை வாங்கி கொடுத்தும், இன்னும் சொல்லப்போனால் இரவில் இவர்களோடு இருந்து நாடகம் பார்த்து படம் பார்த்து இவர்கள் இரவு 10-11 மணிக்கு வெளியில் போய் வந்தாலும் அதை ஏனென்று கேட்காமல் இவர்களுக்கு அடிக்காமல் இருந்தால் இது நல்ல அப்பா. அடுத்ததாக கூடாத அப்பா யார் என்று பார்ப்போம். இவர்களுக்கு செல்லம் கொடுக்காமல் கண்டித்து இவர்கள் செய்யும் தப்பிதங்களுக்கு அடித்து இவர்கள் இரவில் வழியில் போனால் உருக்கி பேசி இரவில் வழியில் போகக்கூடாது என்று சொல்லி இவருடைய செயல்களுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் இது கூடாத அப்பா. ஆனால் இதை நாங்கள் தலைகளாக மாற்றி பார்க்க வேண்டும். ஒரு தகப்பன் என்பது, தமிழில் ஒரு பழைய பாடல் இருக்கிறது, அன்னையிடம் அன்பை வாங்க வேண்டும், தந்தையிடம் அறிவை வாங்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு தகப்பன் என்பது அறிவை ஊட்டி வளர்க்க வேண்டும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்க்க வேண்டும், கட்டுப்பாடாக வளர்க்க வேண்டும். இவர்களோடு பாசமாக இருப்பது தப்பில்லை. ஆனால் அந்த கண்டிக்க வேண்டிய நேரத்தில் இவர்களை கண்டித்து நடத்த வேண்டும். இரவில் 10-11 மணிக்கு வெளியில் போய் வந்தால் தட்டி கேட்க வேண்டும். அப்போதுதான் இது நல்ல அப்பா. பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, உன் பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தினால் அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்னு சொல்லி. இப்போ நாங்கள் சிறு வயதிலே, நான் முதல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு, நாங்கள் பிள்ளைகளை அடிப்பதாக இருந்தால் 10-11 வயதுக்கு முதலே அடித்து அவர்களை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகு அடித்தால் அவர்கள் தகப்பனோடு எதிரியாகி விடுவார்கள். சிறு வயதிலே நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொன்னால் அவர்கள் அது முதிர் வயதிலும் விடமாட்டார்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் இருக்கிறது, தன் பிள்ளைகளுக்கு பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை கெட்ட வழிக்கு விடுகிறான் என்று சொல்லி. இப்படியாக நாங்கள் சிறு வயதிலே பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். நல்லது எது, கெட்டது எது, இவர்களெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் சின்ன வயதில் 15-16 வயதில் வெளியில் எங்கேயாவது போய் 6 மணிக்கு பிறகு வந்தால் எங்களுடைய தகப்பனார் பேசுவார். ஆனால் பகலில் நாங்கள் எங்கே போனாலும் கேட்க மாட்டார், எங்கே போனது வந்தேன்னு சொல்லி கேட்க மாட்டார். இரவு 6 மணிக்கு பிறகு லேட்டாக வந்தால் பேசுவார். இப்படியாக கட்டுப்பாடு வளர்த்தால் இன்றைக்கு நாங்கள் வீடும் வேலையும் வீடுமாக இருக்கிறோம். வேறு எங்கேயும் போகிற பழக்கம் இல்லை எங்களுக்கு. அப்போ சிறு வயதிலே அதை சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் அந்த பிள்ளைகள் அதை கடைப்பிடித்து வளருவார்கள். தாய் தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். இப்படி செய்வதனால் இந்த பிள்ளைகள் நல்வழியில் நடப்பார்கள். இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும். ஒரு 10 வருடத்துக்கு முதல் ஒரு 19 வயது வாலிப தம்பி, இது வெளிநாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு, தமிழ்தான். இந்த தம்பி வீட்டில் படுத்திருந்தார்.
இரவு 12 மணி ஏதோவாக்கும் அவருடைய ஃப்ரெண்டு வந்து காரில் வந்து இவரை கூப்பிட்டுருக்கிறார். இவர் போயிருக்கிறார். இருவரும் போய் இந்த இவர் இந்த தம்பிட்ட வீட்டு 19 வயது தம்பிட்ட வீட்டில் இருந்து ஒரு 2 நிமிஷம் காரில் போனவர்கள். அதில் பெரிய ஒரு ரவுண்டை போட்டு இருந்தது. அதில் அடிபட்டு ஒருத்தர் உடனே இறந்து விட்டார். அடுத்தவர் கோமாவிலிருந்து இறந்து விட்டார். அப்போது இதில் வந்து அந்த வீட்டில் இருந்த தகப்பன் இந்த பிள்ளையை அதட்டி இருக்க வேண்டும். இல்லாட்டி ஒரு தடி எடுத்து முழங்காலில் அடித்திருந்தால் கூட அந்த கால் முறிந்து அவன் இன்றைக்கும் இருந்திருப்பான். ஆனால் இன்றைக்கு அவன் உயிரோடு இல்லை. அப்போ இதெல்லாம் தாப்பனுக்குரிய பொறுப்பு. ஆனால் இந்த காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயந்திருக்கிறார்கள். இது வெளிநாட்டிலையும் தான் இப்போது ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற நாடுகளிலும் இருக்கின்றது. முந்தித்தான் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அடங்கி இருப்பார்கள், இல்லாட்டி மரியாதை கொடுப்பார்கள். இப்போது அப்படி இல்லை. உடனுக்குடன் எதிர்த்து கதைப்பார்கள், பெற்றோரை மரியாதை இல்லாமல் பேசுவார்கள். இப்படியாக இருக்கிறது. அப்போ அந்த தகப்பன் அவனுக்கு அடித்திருந்தால் இன்றைக்கு அவன் உயிரோடு இருந்திருப்பான், அவன் இறந்திருக்க மாட்டான். அப்போ ஒவ்வொரு தகப்பன்மாரும் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும். ஆனால் இப்போது தகப்பன்மார் கூடுதலாக வீட்டிலிருந்து நாடகம், படம் பார்க்கிறார்கள். வீட்டை கண்டிப்பதில்லை. அவரோடு சேர்ந்து அவர்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். எனவே தான் நாங்கள் முதல் பார்த்த நல்ல அப்பா என்பது அது நல்ல அப்பா இல்லை. இரண்டாவது பார்த்தோம் ஸ்ட்ரிக்டான அப்பா, பொறுப்பான அப்பா, இவர் தான் நல்ல அப்பா. பைபிளில் இன்னொரு வசனம் இருக்கிறது. வாலிபன் தன் இளவயதை எதனால் காப்பான்? தேவனுடைய வார்த்தையினாலே அவன் அதை காத்து கொள்வான்னு சொல்லி வசனம் இருக்கிறது. எனவே நாங்கள் தாய் தகப்பனிடம் நல்ல வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பைபிளில் நல்ல வசனங்கள் இருக்கிறது, நீதிமொழிகள் எல்லாம் படித்தால் வாழ்க்கை தேவைக்கு நல்ல இதாக இருக்கும். நாங்கள் எதுவும் தவறு செய்யும் போது அந்த வார்த்தை எங்களை தடுத்து நிறுத்தும். எனவே தான் நாங்கள் அதை பைபிளை படிக்க வேண்டும், அந்த வசனத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.